எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெஸ்ட் என்ஜிய வச்சு நம்ம ஜாவா டெஸ்ட் ஆட்டோமேஷனை எப்படி சூப்பரா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு தான். உங்க டெஸ்ட் கோட் எல்லாம் ஒரே குழப்பமா, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியாம இருக்கா? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சிக்கலான டெஸ்ட் சூட்ஸை சரி பண்ண டெஸ்ட் செஞ்சு எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து உதவுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த டெஸ்ட் என்ஜி அனோடேஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது நம்ம டெஸ்ட்டுக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த சின்ன சின்ன மார்க்கர்ஸ் நம்ம டெஸ்ட் எப்படி ரன் ஆகணும், எப்போ ரன் ஆகணும்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இதனால நம்ம கோட் ரொம்ப நீட்டாவும் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் ஆயிடும். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல ஒரு டெஸ்ட் எப்படி ஆரம்பிச்சு முடியுதுங்கிற அதோட முழு லைஃப் சைக்கிளையும் பார்ப்போம். அப்புறம் டெஸ்ட் அப்படின்ற முக்கியமான அனோடேஷனை வச்சு டெஸ்ட்டை எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரே டெஸ்ட்டை பல டேட்டாவோட எப்படி ரன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா சில அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை பார்த்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். டெஸ்ட் எக்ஸிகியூஷன் லைஃப் சைக்கிள். அதாவது நம்ம டெஸ்ட்டை எப்படி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றது, எதுக்கு அப்புறம் எது நடக்கணும்னு எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வரிசையை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் என்ஜி ஒரு விஷயத்துல ரொம்ப கச்சிதமா இருக்கும். அது இந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர்ல தான். முதல்ல பிஃபோர் ஸ்வீட்ல ஆரம்பிச்சு, அப்புறம் பிஃபோர் டெஸ்ட், பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் மெத்தட், அப்புறம் தான் நம்மளோட அசல் டெஸ்டே ரன் ஆகும். டெஸ்ட் முடிஞ்சதும் அதே ஆர்டர்ல ரிவர்ஸா ஆஃப்டர் மெத்தட், ஆஃப்டர் கிளாஸ்னு போய் கடைசியா ஆஃப்டர் ஸ்வீட்ல முடியும். இது எதுக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கரெக்டா செட்டப் பண்ணி வேலை முடிஞ்சதும் க்ளீன் பண்றதுக்கு தான். அப்பதான் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்ல எந்த குழப்பமும் வராது. இப்போ இந்த டேபிள பாருங்க, இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும். பிஃபோர் ஸ்வீட்னா ஒரு டெஸ்ட் சூட் ரன் ஆகும்போது ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஆனா பிஃபோர் மெத்தடை பாருங்க, அது ஒவ்வொரு டெஸ்ட் மெத்தடுக்கு முன்னாடியும் ரன் ஆகும். இது ஏன் முக்கியம்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு புது ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் ஒரு டெஸ்டோட ரிசல்ட் இன்னொரு டெஸ்ட்டை பாதிக்காது. இது ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, சில செட்டப் வேலைகள் குறிப்பிட்ட டெஸ்ட்களுக்கு மட்டும் தேவைப்படும். உதாரணத்துக்கு ரிக்ரெஷன் டெஸ்ட்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் செட்டப் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த பிஃபோர் குரூப்ஸ், ஆஃப்டர் குரூப்ஸ் உதவுது. எல்லா டெஸ்ட்டுக்கும் இதை ரன் பண்ணாம எந்த குரூப்புக்கு தேவையோ அதுக்கு மட்டும் ரன் பண்ணிக்கலாம். இது நம்ம வேலையை இன்னும் ஸ்மார்ட்டா மாத்தும், இல்லையா? ஓகே, இப்ப நாம டெஸ்டோட ஒட்டுமொத்த லைஃப் சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இனி அந்த லைஃப் சைக்கிளோட இதயத்துக்கே போலாம். ஆமாங்க, அதுதான் நம்ம டெஸ்ட் அனோடேஷன். இதுதான் நம்மளோட உண்மையான டெஸ்ட் லாஜிக்கை வச்சிருக்கிற இடம். டெஸ்டனோட சில முக்கியமான பவர்ஸை பத்தி பார்க்கலாம். ப்ரையாரிட்டி வச்சு எந்த டெஸ்ட் முதல்ல ரன் ஆகணும்னு சொல்லலாம். நம்பர் கம்மியா இருந்தா அது ஃபர்ஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த டெஸ்ட் என்ன பண்ணுதுன்னு ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுக்கலாம். எனேபிள்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ்னு போட்டா அந்த டெஸ்ட்டை தற்காலிகமா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் டைம் அவுட். இது ஒரு டெஸ்ட் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆக்கிடும். இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ். அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், டெஸ்ட் டிபெண்டன்சி. அதாவது ஒரு டெஸ்ட் இன்னொரு டெஸ்ட்டை சார்ந்து இருக்கிறது. டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் வச்சு இந்த மெத்தட் பாஸ் ஆனா மட்டும்தான் நீ ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் குரூப்ஸ், ஒரு முழு குரூப் பாஸ் ஆனாதான் ரன் ஆகும். இது எதுக்குன்னா, லாகின் டெஸ்ட்டே ஃபெயில் ஆகிச்சுன்னா ஹோம் பேஜ் டெஸ்ட்டை ரன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா? ஆல்வேஸ் ரன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டா டிபெண்டன்சி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த டெஸ்ட் கண்டிப்பா ரன் ஆகும். இந்த இன்வொகேஷன் கவுண்ட்டை பாருங்க, இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஒரே டெஸ்ட்டை மறுபடி ரன் பண்ணணும்னா லூப் எல்லாம் எழுத தேவையில்லை. இன்வொகேஷன் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா போதும், அந்த டெஸ்ட் 10 தடவை ரன் ஆகும். ஒரு பட்டனை திரும்ப திரும்ப கிளிக் பண்ணா ஆப் கிராஷ் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இது வரைக்கும் டெஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ டெஸ்ட்டுக்கு எப்படி எரிபொருள் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஆமா, டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் பத்தி தான் பேச போறோம். ஒரே ஒரு டெஸ்ட் கேஸை எழுதிட்டு அதை நூத்துக்கணக்கான டேட்டாவோட எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேட்டாவை டெஸ்ட்டுக்கு கொடுக்க ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு. டேட்டா ப்ரொவைடர், அப்புறம் பாராமீட்டர்ஸ். பாராமீட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். testng.xml ஃபைல்ல இருந்து சின்ன சின்ன வேல்யூஸை பாஸ் பண்ணலாம். ஆனா டேட்டா ப்ரொவைடர் தான் உண்மையான பவர் ஹவுஸ். பெரிய டேட்டா செட், எக்ஸல் ஃபைல்ல இருந்து வர்ற டேட்டா இல்ல டைனமிக்கா உருவாக்குற டேட்டான்னு எதுவா இருந்தாலும் ஜாவா கோட் மூலமாவே ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஒரு டேட்டா ப்ரொவைடர் யூஸ் பண்றது ரொம்ப சுலபம். முதல்ல டேட்டா ப்ரொவைடர்னு ஒரு மெத்தடை உருவாக்கணும். அந்த மெத்தட் ஒரு 2D ஆப்ஜெக்ட் அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் நம்ம டெஸ்ட் மெத்தட்ல டேட்டா ப்ரொவைடர் அட்ரிபியூட்டை வச்சு அந்த மெத்தடோட பேரை சொன்னா போதும். இதில் இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, parallel ஈக்குவல் டு ட்ரூன்னு ஒரு சின்ன வார்த்தையை சேர்த்தா போதும், எல்லா டேட்டா செட்டும் பேரலா ரன் ஆகும். உங்க டெஸ்ட் டைம் பாதியா குறைஞ்சிடும்.
ஓகே, இப்போ நாம பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போக போறோம். நம்ம டெஸ்ட் சூட்டை ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு முழுமையான பவர்ஃபுல் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்கா மாத்துற சில பவர் அப் அனோடேஷன்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல லிஸ்னர்ஸ்னா என்ன? இவங்கள நம்ம டெஸ்ட் எக்ஸிகியூஷனோட ஈவெண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லலாம். ஒரு டெஸ்ட் பாஸ் ஆனா என்ன பண்ணணும், ஃபெயில் ஆனா என்ன பண்ணணும், ஸ்கிப் ஆனா என்ன பண்ணணும்னு நாம இதுல சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா அதுக்கு லிஸ்னர்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல நிறைய வகையான லிசனர்ஸ் இருக்கு. ஐ டெஸ்ட் லிசனர் தான் ரொம்ப பாப்புலர். இது டெஸ்ட் பாஸ், ஃபெயில், ஸ்கிப் ஆகும்போதெல்லாம் வேலை செய்யும். ஐ சூட் லிசனர் ஒரு சூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலை செய்யும். ஐ ரிப்போர்ட்டர் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃப்ரேம்வொர்க்குக்கு கூடுதல் திறன்களை கொடுக்கும். அடுத்து ஆட் ஃபேக்டரி. இது ஒரு ஸ்பெஷலான அனோட்டேஷன். சாதாரணமா நம்ம டெஸ்ட் கிளாஸை நாமளே ரன் பண்ணுவோம். ஆனா சில சமயம் ரன் டைம்ல சில கண்டிஷனை பொறுத்து டெஸ்ட் கிளாஸ்களை உருவாக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைனமிக்கா டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்களை உருவாக்குறதுக்கு இந்த ஆட் ஃபேக்டரி பயன்படும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சுருக்கமா சொல்லணும்னா டெஸ்ட்என்ஜி நம்ம செலேனியம் டெஸ்ட்டுகளை ஒழுங்கமைச்சு திறமையா இயக்குறதுக்கு தேவையான எல்லா பவரையும் கொடுக்குது. அனோட்டேஷன்கள், டேட்டா டிரைவன் டெஸ்டிங், பேரலல் டெஸ்டிங்னு பல அட்வான்ஸ்ட் அம்சங்கள் இதுல இருக்கு. இது நம்ம வேலையை ரொம்பவே சுலபமாக்கும். இப்போ உங்க கையில ஒரு முழு கண்ட்ரோல் பேனலே இருக்கு. டெஸ்ட் என்ஜியோட எல்லா பவர்ஸும் உங்களுக்கு தெரியும். இப்ப கேள்வி இதுதான், இந்த டூல்ஸை வச்சு உங்க ஃப்ரேம்வொர்க்கை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறீங்க? எப்படி அதை இன்னும் திறமையானதாகவும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க கையில் தான் எல்லாம் இருக்கு.